ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல்னு வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ எக் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து நார்மலாக வந்து உருளைக்கிழங்கு வந்து குழம்பா வச்சுருப்போம், கிரேவியாக வச்சுருப்போம், பொரியலாக வச்சுருப்போம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எக் ரைஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 முட்டை. இப்போ எல்லாமே நம்ம காய்கறி எல்லாமே பொடுசாக கட் பண்ணிக்க போகிறோம். கடாய் காஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எண்ணெய், கடுகு, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆல்ரெடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம 3 பேர் சாப்பிட்ற அளவு செய்கிறோம். அதனால் நாங்கள் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா தொலைவி விட்டு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை ஆட் பண்ண பிறகு நம்ம பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி. இது எல்லாமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்காத வரும். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு பார்த்திங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பித்தா டேஸ்ட்டு மாறிடும். பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கரண்டியாலேயே அந்த தக்காளி கொஞ்சம் நம்ம வந்து மசிச்சு விடலாம். ஒரு 1 மினிட் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது வந்து கரண்டியாலே நம்ம மசிச்சு விட்டோம்னா தக்காளி நல்லா கொலன்னு ஆகிடும் உங்களுக்கு. இப்போ வந்து ஒரு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் நல்லா மசிச்சு விடணும். ஏன்னா இப்போ வந்து தக்காளிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து அந்த ஆப்பிள் தக்காளி மாதிரி இருக்கிறதால கொஞ்சம் நீங்கள் மசிச்சு விட்டிங்கன்னா கொலன்னு ஆகிடும். பாருங்கள், மசிச்சு இந்த மாதிரி நீங்கள் கரண்ட்லேயே மசிச்சு விட்டிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வந்து நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா இந்த வெங்காயம், தக்காளி, எண்ணெய் எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு ஒரு 1 மினிட் நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். அந்த மூடி வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆவியில் அது வந்து நல்லா அந்த காய்கறிலாம் நல்லா வெந்து வந்துடும். அதுக்காக அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ரொம்ப ஃபுல்லாக முடிஞ்சால் நீங்கள் லோ ஃப்ளேமில் கூட வச்சிடலாம். ஏன்னா நீங்கள் தட்டு போட்டு மூடி இருக்கும்போது அது உள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாது. கண்டிப்பாக அது வந்து அடி பிடிச்சிரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1 மினிட் மூடி வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் ரெட் சில்லி எடுத்துருக்கோம். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி அந்த ரெட் சில்லியில் இருக்கிற மிளகாத்தூளில் இருக்கிற வந்து அந்த பச்சை வாசனை, கரம் மசாலா இதெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற அளவு நம்ம வந்து அப்படியே மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரொம்ப தண்ணியை ஊற்றக்கூடாதுங்க. நம்ம வந்து கிரேவி மாதிரி நல்லா ட்ரையாக வர மாதிரி நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயெலாம் வந்து வேகிற வரைக்கும், இந்த குழம்புல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம வந்து உப்பு வந்து மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். நீங்கள் வந்து ஒரு ஆஃப் உப்பு இருந்தால் போதும் இந்த கிரேவியில் வந்து. ஏன்னா நீங்கள் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணும்போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் உப்பு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அந்த உப்பு எல்லாமே அந்த காயில் ஏறிடும். அந்த காயில் ஏறிச்சுன்னா உப்பு வந்து நீங்கள் சாப்பிடும்போது சாப்பாட்டில் தெரியாது, காயில் தான் தெரியும். ஓகேங்களா? கடைசியாக வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. இப்போ வந்து நம்ம 2 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். இந்த அளவு நல்லா ட்ரை ஆன பிறகு நீங்கள் 2 முட்டையை உடச்சி அதில் ஊற்றிடலாம். முட்டையை உடச்சி ஊற்றி அந்த முட்டையை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த முட்டையில் இருக்கிற பச்சை வாசனை, அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும், முட்டையோட ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஏன்னா முட்டை போட்டோடனே பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும் கம்பல்சரி. அந்த அடி பிடிக்காமல் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த அளவு நீங்கள் ரெடி ஆனோடனே
நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ அடி பிடிக்குது பாருங்கள், அதை கட்டியாகிடுச்சு. இது தாங்க அந்த கிரேவிலேருந்து பலன்னு கொஞ்சம் மாறிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ரைஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த ரைஸை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து உருளைக்கிழங்கு எப்பயுமே வந்து காரக்குழம்பு, தொக்கு, பொரியல் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணோம், நல்ல டேஸ்ட்டாக வந்தது. இங்கே பாருங்கள் ரெடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸை வந்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ரைஸ் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.